வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி சென்னையினுடைய உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக அதில என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னா, ஏன் அந்த தீர்ப்பு பத்தி பேசும் பொருளாக மாறி இருக்குன்னா, இந்த தீர்ப்பு இந்து சமய அறநிலைத்துறை சம்பந்தமான ஒரு கோவில் சம்பந்தமான தீர்ப்பு. என்ன தீர்ப்புன்னு சொன்னா, சென்னையில இருக்கக்கூடிய 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோவில், அருள்மிகு பார்த்தசாரதி பெருமாள் கோவில் சம்பந்தப்பட்ட கோவில். அந்த கோவிலினுடைய தீர்ப்பு சம்பந்தப்பட்டது. அது என்னன்னு சொன்னா, கடந்த 47 ஆண்டுகளாக அந்த கோவில்ல அறங்காவலர் குழுவே கிடையாது. அரசு அதிகாரி அவர் தான் தக்காரா இருக்கார். அவர் தான் அறங்காவலர் குழு தலைவர் என்ன செய்யணுமோ, அறங்காவலர் குழு என்ன செய்யணுமோ, அந்த வேலை முழுக்க இந்த தக்காரே செஞ்சுட்டு இருக்கார். அதாவது இந்த அரசு அதிகாரியே செஞ்சுட்டு இருக்கார். இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரியே செஞ்சுட்டு இருக்கார். பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, 47 ஆண்டுகளாக ஃபிட் பர்சனாக இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை செயல் அதிகாரியே, செயல் அலுவலரே அங்க இருக்கக்கூடிய கோவிலுடைய தக்காராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் தான் எந்த நேரத்தில் சாமிக்கு குளிப்பாட்டணும், சுவாமியினுடைய ஊர்வலம் எப்போ போகணும், சுவாமியினுடைய நடை எப்போ சாத்தணும், எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடிய சர்வ அதிகாரம் பொருந்தியவராக கடந்த 47 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு திருக்கோவில், அந்த கோவிலினுடைய அதிகாரியாக அவர் இருந்திருக்கார். நாம் இதைத்தான் அடிக்கடி சொல்கிறோம். இந்து சமய அறநிலைத்துறை சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுடைய வேலை கோவில் நிர்வாகத்தில் மத ரீதியான விஷயங்களில் தலையிடுவது இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்த நீதி அரசர்கள் மத ரீதியான விஷயங்களில் தலையிடறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? கோவிலுடைய நிர்வாகம், குறிப்பாக கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது, இதுதானே உங்கள் வேலை. அதை விட்டுட்டு உள்ள கோவிலுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு நாட்டாமல் பண்ணிட்டு இருக்காங்க 47 வருஷமா. நீங்கள் இதில் பாருங்கள், 47 வருஷமாக சட்டத்துக்கு புறம்பாக ஒரு அதிகாரிகளில் பல அதிகாரிகள் சட்டத்திற்கு புறம்பாக அந்த கோவிலுடைய அதிகாரியாக, நிர்வாக அதிகாரியாக, தக்காராக, அறங்காவலர் குழுவினுடைய தலைவர்கள் எல்லாம், அறங்காவலர் குழுவெல்லாம் சேர்ந்து 10 பேர் 15 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆள் அவர் செஞ்சிருக்காரு. அவர் நேரடியாக இந்து சமய மத ரீதியான விஷயங்களில் தலையிட்டு எது எப்படி நடக்கணுங்கிறத முடிவு பண்ணியிருக்காரு. இவ்வளோ நடந்திருக்குங்க. 47 வருஷமாக எத்தனை கமிஷனர் வந்திருப்பாங்க, எத்தனை அறநிலைத்துறை அமைச்சர்கள் வந்திருப்பாங்க, எத்தனை இவர்களுக்கு மேலதிகாரிகள், ஜாயின்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் எத்தனை பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. சட்டத்துக்கு புறம்பாக, இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சட்டத்துக்கு புறம்பாக நம்முடைய அதிகாரியை அங்கே தக்காரா போட்டு வச்சிருக்கவன், அது தப்பு இல்லையா? சட்டத்துக்கு புறம்பான வேலையை நாமளே செய்யலாமான்னு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் யாருமே கவலைப்படலை. இன்னைக்கு நீதிமன்றம் போன பிறகு நம்முடைய நீதி அரசர்கள் சொல்றாங்க, அவங்க சொன்ன பிறகு தான் இன்னைக்கு 6 மாசத்துக்குள்ள நாங்கள் அறங்காவலர் குழுவை நியமிக்கிறோம்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதுக்கான ஆணையை வெளியிட்டு இருக்கின்றோம். நாங்கள் எல்லா மக்கள் யாராவது அறங்காவலர் குழுவாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம். யாரெல்லாம் வராங்கன்னு எல்லாரையும் விசாரித்து எல்லாத்தையும் போடுறதுக்கு எங்களுக்கு 6 மாதம் டைம் வேணும்னு. பாருங்கள், 47 வருஷமாக செய்யாமல் இன்னைக்கு நீதிமன்றம் சொன்ன பிறகு 6 மாதம் எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்கிறாங்க. ஒரு அறங்காவலர் குழு போடுறதுக்கு இவங்களுக்கு 6 மாதம் டைம் வேணுமா? அப்போ இவங்களுக்கு என்ன எதுன்னா, கோவிலில் அந்த பார்த்தசாரதி கோவிலுடைய முதலாளி போல இவங்களே உட்கார்ந்துக்கிட்டு இத்தனை வருஷமாக அந்த கோவிலில் ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்திருக்கு. என்னன்னா, ஏற்கனவே ஒரு ஹெச்ஆர்என்சியினுடைய ஜாயின்ட் கமிஷனர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு டிரைவர் இருக்குது. அவரோட டிரைவருக்கு கோவில்லேருந்து சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கோவிலுடைய உண்டியல் காணிக்கை பணத்துலேருந்து ஹெச்ஆர்என்சி டிரைவருக்கு, அந்த ஜேசியினுடைய டிரைவருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தால் கணக்கு எழுதி வச்சுருக்காங்கன்னு அது ஒரு பிரச்சனையாச்சு. அதே மாதிரி கோவில் பணத்தை எடுத்து வாகனங்களை, டொயோட்டா இன்னோவா போன்ற வாகனங்களை வாங்கிறது அப்படியெல்லாம் சொல்லி பிரச்சனையாச்சு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த கோவிலில் இந்த அதிகாரிகள் தன்னிச்சையாக தானாக எடுத்து செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை. இது எவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கு, எத்தனை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முறைகேடு நடந்திருக்குன்னு தெரியல. அதனால் இந்த 47 ஆண்டுகளில் முழுமையாக விசாரணை நடத்தி எவ்வளோ வருமானம், எவ்வளோ செலவாயிருக்கு, யார் இது குற்றவாளி, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் முழுமையாக விசாரிக்கணும். இவரை இப்போ ஃபிட் பர்சனாக போட்ட அந்த அதிகாரியை அவர் தான் தக்காருன்னு சொல்லி போட்ட அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். சட்டத்துக்கு புறம்பாக நடந்த அத்தனை பேரையும் நம்முடைய நீதிமன்றம் கூப்பிட்டு விசாரித்து அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அந்த டீம் இதை
முழுமையாக விசாரிக்கணுங்கிறது தான் நம்முடைய இந்து முன்னணியோட வேண்டுகோள். ஏற்கனவே இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் இது சம்பந்தமான ஒரு முழுமையாக, இந்த கோவில் மட்டுமில்லை, இதுபோல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல கோவில்கள், அத்தனை கோவில்கள் சம்பந்தமான ஒரு வெள்ளை அறிக்கை, நிதி சம்பந்தமான வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் இதுவரை வாய் திறக்கலை. உண்மையிலே எப்படி நீங்கள் ஆட்சி பதவி ஏற்றிருக்கும் போது நிதி சம்பந்தமாக, அதாவது பொது நிதி சம்பந்தமாக, பட்ஜெட் நிதி சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறையினுடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கக்கூடிய கோவில்களில் அதில் இருக்கக்கூடிய நிதி சம்பந்தமாகவும் அதில் இருந்த முறைகேடுகள் சம்பந்தமாக முழுமையாக விசாரித்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நடக்கும்னு நம்புவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நடக்க வைப்பதற்கான முயற்சிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம்.